ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில ஹரிநாடாரை தான் வேட்பாளராக விட்டுருந்தாங்க. ஹரிநாடார் எடுத்த ஓட்டுகள் மட்டும் 37,000. அதுதான் பலரையும் புருவம் உயர்த்த வச்சுச்சு. அதிமுகவில் அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா எப்படி வருவாங்களோ அது மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து ஹரிநாடார் பிரச்சாரம் பண்றது ஆலங்குளம் மக்கள் ஆணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஹரிநாடார் ஒரு 350 பவுன் நகையை போட்டு அப்படி திங்கு நடந்து வர்றது வந்து சாமி வீதி உலா வர்ற மாதிரி நினைச்சிட்டு எல்லாரும் அவர் ஆச்சரியமா பார்க்க வந்த பெரும் கூட்டம் தான் இந்த 37,000 ஓட்டுகள். என்னுடைய மனைவி நான் மஞ்சு கிட்ட சொன்னேன், நீ ராக்கெட் ராஜாவை போய் பாரு, அவர் எப்படி காப்பாற்றுவாருன்னு. ஆனா அவர் வந்து முதல் மனைவியோடு சேர்ந்துட்டு எனக்கு எதிராக ஏராளமான சதிகளை செய்தாரு. எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு என்னுடைய கார்கள் எல்லாம் ராக்கெட் ராஜா கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இந்த 22 சட்டமன்ற தொகுதிகளில் நாடார் சமூக வாக்கள் வலுவா இருக்கு. சரியா சொல்ல போனா அவங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனா இதுல 3 சட்டமன்ற தொகுதிகள், இந்த 22 தொகுதிகள் நம்ம பேசினதுலயே 3 சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகள்ல வருது. அமைச்சரவையில 3 பேர், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்துல 13 பேர், மொத்தமா அந்த 13ல இந்த 3 மடக்கம். அதே போன்று சபாநாயகர் ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதவிகள் நாடார் சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நாடார் சமூகத்துக்கு தனித்த ஒரு கட்சி தேவையா? அரசியல் அடையாளப்படுத்துதல் அவங்க இல்லாம இருக்காங்களா? பூங்கோதை ஆளுநர்னாக்கு அந்த தொகுதிக்குள்ள கடுமையான கெட்ட பெயர் அப்படின்னு சொல்றதை விட வீட்டுக்குள்ள கடுமையான கெட்ட பெயர். இன்னும் சொல்ல போனா என் மகளுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பூங்கோதை ஆளுநர்னா அவர்களுடைய சொந்த தாயாரே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. வாவ் தமிழா நேர்களுக்கு அன்பான வணக்கம். நடமாடும் நகைக்கடைன்னு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அறியப்பட்டவர் ஹரிநாடார். அங்க சுத்தி இங்க சுத்தி சிறையிலிருந்து வெளியில வந்த ஹரிநாடார் இப்ப சொந்தமா கட்சியும் ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு தன்னுடைய கட்சியினுடைய பெயரையும் முறைப்படி அறிவிச்சிருக்காரு ஹரிநாடார். சத்திரிய சான்றோர் படை அப்படின்னு தன்னோட கட்சிக்கும் பேர் வச்சிருக்கார். சத்திரிய சான்றோர் படை நாடார் சமூக மக்கள் மத்தியில எழுச்சி பெறுமா? நாடார் சமூக வாக்குகளை மொத்தமா கபலீகரம் பண்ணுமா? ஹரிநாடார் போடக்கூடிய ஸ்கெட்சு தான் என்ன? பல்வேறு கோணங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நாடார் சமூக மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய தேவை தென் மாவட்டங்கள்ல இருக்கா? அப்படி ஏற்கனவே தொடங்கினவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பேசிட்டு நம்ம அடுத்ததா ஹரிநாடார் அரசியலுக்குள்ள போறதா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நினைவுல இருக்கலாம், சமத்துவ மக்கள் கட்சியை அவ்வளவு சீக்கிரம் யாருமே மறந்துட முடியாது. சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால உச்சி முகர்ந்து கொண்டாடப்பட்டவர் சரத்குமார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தவர், அங்க எம்பியா வரைக்கும் உயர்ந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலையும் அவர் தேர்தலை சந்திச்சிருக்காரு. சமத்துவ மக்கள் கட்சியை நிறுவன பின்பு அவருடைய உச்சபட்ச இலக்கு அப்படிங்கிறதா எதா இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் 2 தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. தென்காசி தொகுதியில சரத்குமாரும், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில எர்ணாவூர் நாராயணனும், அந்த கட்சியை சேர்ந்த எர்ணாவூர் நாராயணனும் ஜெயிச்சிருந்தாங்க. அவ்வளவு உயரம் தான் சரத்குமார் போயிருந்தார். இந்நிலையில தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் சமத்துவ மக்கள் கட்சியை அப்படியே முழுசா கலைச்சிட்டு நேரடியா பாஜகக்குள்ள போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டார். அதுவரை நாடார் சமூக மக்களோட அரசியல் நம்பிக்கை முகமா பார்க்கப்பட்டவர்கள மிக முக்கியமானவர் சரத்குமார். அவருடைய அரசியல் இப்படி போனது. அடுத்ததா பார்த்தா சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எர்ணாவூர் நாராயணன். அந்த எர்ணாவூர் நாராயணனை பொறுத்தவரை தனியாவே சமத்துவ மக்கள் கழகம்னு ஒரு கட்சி நடத்திட்டு வர்றார். அதுவும் நாடார் அரசியல் பேசுது, நாடார் சமூக மக்களுக்கான ஒரு அரசியலை பேசுது. இன்னொன்று என்ஆர் தனபாலன் நடத்திட்டு இருக்கக்கூடிய பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அதுவும் நாடார் சமூக மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய அரசியல் இயக்கமா தான் அதுவும் இன்று வரை செயல்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் மேல நாடார் சமூக இளைஞர்கள் மத்தியில ஹீரோவா பார்க்கப்படக்கூடிய பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட குற்ற பின்னணி கொண்ட ராக்கெட் ராஜா நடத்தி வரக்கூடிய பனங்காட்டு படை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு. அந்த பனங்காட்டு படையினுடைய கட்சியினுடைய மைய புள்ளியா இருந்தவர் தான் ஹரிநாடார். அந்த ஹரிநாடாரை பத்தி தான் நம்ம இதுல பேச போறோங்கிறதுனால நாடார் சமூகத்திலிருந்து இதே போன்று கட்சி ஆரம்பித்த இன்னொருவருடைய கதையை நம்ம ஒரு கிளைக்கதையா பேச வேண்டியிருக்கு. நாடார் சமூகத்திலிருந்து எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லாம ஒரு ஆன்மீக பின்னணியவே அடித்தளமா கொண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் பால பிரஜாபதி அடிகளார். சாமித்தோப்புல இருக்கக்கூடிய ஐயாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐயாவளி மார்க்கத்தினுடைய மிக மூத்த தலைவர்கள்ல ஒருவர், அங்க இருக்கக்கூடிய தலைமைபதியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடியவர் பால பிரஜாபதி அடிகளார். அவரே நாடார் சமூக மக்களுக்காக அன்பு தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஆனா அதுவும் தொடங்கின வேகத்திலேயே காணாமல் போயிருச்சு. ஆனா இவ்வளவு அரசியல் கட்சிகள் நீர்த்து போயிருக்கிற நேரத்துல சமத்துவ மக்கள் கட்சி கூட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிறப்ப அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு பெரிய கட்சியோட கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த பனங்காட்டு படைன்னு சொல்லக்கூடியது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில ஹரிநாடாரை தான் வேட்பாளராக விட்டுருந்தாங்க. ஹரிநாடார் எடுத்த ஓட்டுகள் மட்டும் 37,000.
அதுதான் பலரையும் புருவம் உயர்த்த வச்சுச்சு. அது மட்டும் இல்லாம இதே பனங்காட்டு படையிலிருந்து நாங்குநேரி இடைத்தேர்தலையும் ஹரிநாடார் தான் தேர்தலை சந்திச்சிருந்தார். இப்ப எல்லாத்துக்கும் மேல கிட்டத்தட்ட மோசடி வழக்குகள்ல 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 நாட்களுக்கு மேல சிறையில இருந்துட்டு வந்திருக்காரு ஹரிநாடார். அந்த சிறைக்கு பின்பு, சிறை வாழ்க்கைக்கு பின்பு ராக்கெட் ராஜாக்கும் ஹரிநாடாருக்கும் இடையில ஏற்பட்ட அந்த முட்டல் மோதல்களுடைய வெளிப்பாடா இருதரப்பும் பிரிஞ்சுட்டாங்க. அப்படி பிரிஞ்சதனுடைய வெளிப்பாடா ஹரிநாடாரும் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்காரு. அந்த நெருக்கடி தான் அவரை அரசியல் கட்சியும் தொடங்க வச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடா தான் அவருடைய அந்த கட்சியினுடைய சத்திரிய சான்றோர் படை அப்படிங்கக்கூடிய அந்த கட்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல அந்த கட்சியினுடைய புல் பெயரினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்திரியர் அப்படின்னாலும் அது நாடார் சமூகத்தினுடைய குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். சான்றோர்கள் அப்படின்னு சொல்லியும் அவங்க நாடார் சமூக மக்கள் அவங்களுடைய சமூகத்தினை அடையாளப்படுத்துறதுக்கு தங்களை சான்றோர் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நாடார் நாடார் படை அப்படின்னு தான் இந்த கட்சியினுடைய பெயரே வருது. சரி, இப்போ ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 37,000 வாக்குகள் எடுத்திருந்தார்ல ஹரிநாடார், அதுக்கு முதல்ல என்ன காரணம், அவரால் திரும்பியும் சோபிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு புள்ளி உரமும் இந்த இடத்துல ரொம்ப அவசியமா இருக்கு. நாடார் சமூக வாக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு, குறிப்பா தென் மாவட்டங்களில் அவர்களுடைய வெற்றி தோல்வியை நினைக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பேசினாதான் இன்னைக்கு ஹரிநாடார் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், ரொம்ப குறிப்பா நாடார் சமூக மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறதையும் நம்மளால உள்வாங்கிக்க முடியும். ரொம்ப குறிப்பா நம்ம நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் சில பேர்கிட்ட நான் பேசியிருந்தேன். நாடார் சமூகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களும், அது மட்டும் இல்லாமல் நாடார் சமூகத்தை சேர்ந்த சில அரசியல் ஆர்வலர்கள்கிட்டையும் பேசுகிறப்ப அவங்க ஒரு புள்ளி வரத்தை சொன்னாங்க. கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் நாங்கள் இல்லாத ஊரே கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் ஒரு பெட்டி கடைக்கு போனால் கூட அண்ணாச்சி கடைன்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு வணிக சமூகம், வியாபார சமூகம், அதனால் எல்லா ஊர்லேயும் வியாபாரிகளாக நாங்கள் தான் இருக்கோம். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற தொகுதி எடுத்தாலும் எங்கள் ஓட்டு ஒரு 5000 ஓட்டுலேருந்து 15,000 ஓட்டாவது குறைந்தபட்சம் இருக்கும். ஆனால் அதிகபட்சம் நாங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல பல தொகுதிகளில் இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அவங்களுடைய கணக்கீடுபடி அவங்க 120 சட்டமன்ற தொகுதிகளை அப்படி சொல்லி என்னை மிரள வச்சாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் அவ்வளவு இருக்குமா அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி நாடார் சமூக வாக்கள் மட்டுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நம்ம பட்டியலிட்டோம்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களை நம்ம சொல்லிடலாம். இந்த 4 மாவட்டங்களையும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கன்னியாகுமரியில் 6 சட்டமன்ற தொகுதிகள், திருநெல்வேலியில் 5 சட்டமன்ற தொகுதிகள், தென்காசியில் 5 சட்டமன்ற தொகுதிகள், தூத்துக்குடியில் அது மாதிரி 6 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 22 சட்டமன்ற தொகுதிகளில் நாடார் சமூக வாக்கள் வலுவாக இருக்கு. சரியா சொல்ல போனால் அவங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் இதில் 3 சட்டமன்ற தொகுதிகள், இந்த 22 தொகுதிகள் நம்ம பேசினதுலேயே 3 சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளில் வருது. ஸோ அதில் 3 தனி தொகுதிகள் வெளியில் போயிருது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், தென்காசி மாவட்டத்தில் சில தொகுதிகளுமா, ஒரு 3 தொகுதிகள் 2 தொகுதிகளுமா 3 தொகுதிகள் வெளியில் போயிருது. அப்போ ஒரு 19 தொகுதிகளில் நாடார் சமூக வாக்குகள் தான் வெற்றியோ தோல்வியோ அதை நிர்ணயிக்கக்கூடிய புள்ளியில் இருக்கு. சரி, அப்போ அவ்வளோ ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய ஒரு 19 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய நாடார் சமூகத்துக்கு தமிழக சட்டமன்றத்தில் என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ண. தமிழகத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் நாடார் சமூகத்தினுடைய சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேர் இருக்காங்க. சரி, அமைச்சரவையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து மனோ தங்கராஜ், அது மாதிரி தூத்துக்குடியிலிருந்து கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அமைச்சர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க சட்டமன்றத்தில் இருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். அமைச்சரவையில் 3 பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையும் வழிநடத்தக்கூடிய சபாநாயகர் இருக்கையே நாடார் சமூகத்தை சேர்ந்த அப்பாவு அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி அமைச்சரவையில் 3 பேர், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தில் 13 பேர், மொத்தமாக அந்த 13ல் இந்த 3 மடக்கம். அதே போன்று சபாநாயகர் ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதவிகள் நாடார் சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நாடார் சமூகத்துக்கு தனித்த ஒரு கட்சி தேவையா, அரசியல் அடையாளப்படுத்துதல் அவங்க இல்லாமல் இருக்காங்களா, அரசியல் மயமாகாமல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக வந்து எழுது. சரி, அப்படின்னா நாடார் சமூகத்துக்கு தனி கட்சி தேவை இருக்கிறதுனால தானே ஆலங்குளத்தில் 37,000 ஓட்டு அப்பவே ஹரிநாடார் எடுத்தாரு அப்படிங்கக்கூடிய விவாதமும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. அது குறித்த ஆராய்ச்சியிலையும் நான் ஈடுபட்டேன். தொடர்ந்து அந்த தொகுதியையும் ஒரு சில கூராய்வுகள் நம்ம பண்ணி பார்த்ததில் ஹரிநாடார் 37,000 ஓட்டுகள் எடுத்ததுக்கு 2 முக்கியமான நிகழ்வுகள் காரணமாக இருந்துச்சு. அதில் ஒன்று ராக்கெட் ராஜா. ராக்கெட் ராஜாவை உள்ளடக்கின பனங்காட்டு படையில் இருந்ததால் மட்டும்தான் ஹரிநாடாரால் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்களை எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடியார்னா, அதாவது மறைந்த ஆலடியார்னா அவர்களுடைய மகள் பூங்கோதை ஆலடியார்னா தேர்தலை சந்திச்சிருந்தாங்க.
அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், மறைந்த PH பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவரு தேர்தலை சந்திச்சிருந்தார். இந்த 2 பேருமே பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், 2 பேருமே பெரிய அரசியல்ல கோலோச்சின 2 பெரிய ஆளுமைகளுடைய வாரிசுகள். இதுக்கு மத்தியில தான் ஹரிநாடார் நகைக்கடை அதிபர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ நகையோட அவரு வலம் வந்துட்டு இருந்தார். ஆனா அந்த தேர்தல்ல களம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, ஏன் 37,000 ஓட்டு எடுத்தாருங்கிறது, நாடார் சமூக எழுச்சி அப்படிங்கிறது மட்டுமே காரணமா அப்படின்னு பார்த்தா இன்னொரு கூறுகள் அதுக்குள்ள வந்து விழுகுது. அந்த நேரத்துல பூங்கோதை ஆலடியார்னாக்கு அந்த தொகுதிக்குள்ள கடுமையான கெட்ட பெயர் அப்படின்னு சொல்றத விட வீட்டுக்குள்ள கடுமையான கெட்ட பெயர். இன்னும் சொல்லப்போனா என் மகளுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பூங்கோதை ஆலடியார்னா அவர்களுடைய சொந்த தாயாரே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அது அந்த நேரத்துல சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. பெத்த தாயே என்னோட மகளுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ வந்து ஒட்டுமொத்த தொகுதி மக்களையும் ஆலங்குளம் பகுதி மக்களையும் ரொம்பவே உழுக்குச்சு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அது ஒரு பக்கம். அடுத்ததா நீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பூங்கோதை ஆலடியார்னா அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரர் எழில்வாணன் அவரும் வந்து எங்க அக்காவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி எதிர் துருவத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணார். சரி, சொந்த குடும்பம் தான் எதிராக நிக்குது, சொந்த கட்சியை அதை காப்பாற்றணும்ல, கட்சி கைவிடாதுன்னு பார்த்தா அங்க அந்த நேரத்துல தென்காசியில மாவட்ட செயலாளராக இருந்தவர் சிவபத்மநாபன் அவர் இதே தொகுதியை கேட்டிருந்தாரு, இதே தொகுதியை குறி வச்சிருந்தாரு, தேர்தல் வேலைகள் பார்த்திருந்தாரு. ஆனா அவருக்கு சீட்டு கிடைக்கல. அந்த அதிருப்தியில அவரும் பூங்கோதை ஆலடியார்னாவுக்கு பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணல, சப்போர்ட் பண்ணல. அதனால அவர் தேர்தலுக்கு பின்பு அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை இழந்தாரு அப்படிங்கிறது பழைய வரலாறு. ஸோ நம்ம இப்படி நிறைய சிக்கல்களுக்கு மத்தியில பூங்கோதை ஆலடியார்னா தவிச்சு வந்தாங்க. இந்த நேரத்துல தான் ஹரிநாடார் அந்த தொகுதிக்குள்ள என்ட்ரி ஆனார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராக்கெட் ராஜாவை பத்தி அது வரைக்கும் செய்திகள்ல மட்டும்தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாடார் சமூகத்திலிருந்து குற்ற பின்னணி கொண்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ராக்கெட் ராஜா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த தேர்தல் நேரத்துல ராக்கெட் ராஜாவும் அவருடைய படையும் ஹரிநாடாருக்கு பின்புலமா இருந்து ஒட்டுமொத்தமா வலம் வரவும் ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆலங்குளம் மாதிரியான தமிழகத்தோட ஒரு சின்னஞ்சிறிய தொகுதி, அந்த தொகுதியில எப்படி இருக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பீடி சுற்றக்கூடிய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியுடைய மக்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரசிக மனநிலையில இருப்பாங்க. நல்ல சினிமா பார்க்கக்கூடியவங்களா, சினிமா மோகத்துல நிறைய மனநிலையில இருக்கக்கூடியவங்க. ஆனா அங்கு பிரச்சாரத்திற்கு அந்த நேரத்துல ராக்கெட் ராஜாவும் அவருடைய ஹரிநாடார் டீமும் வந்திருந்த நேரத்துல ஹெலிகாப்டரில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இது என்னடா இது, அதிமுகல அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த விஜய் ஜெயலலிதா எப்படி வருவாங்களோ அது மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து ஹரிநாடார் பிரச்சாரம் பண்றது ஆலங்குளம் மக்கள் ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கேரவேன், எப்படி சினிமால கேரவேன் இருக்குமோ, ஒரு நடிகர்களை பார்த்தா நம்ம எப்படி கூட்டமா போவோமோ, அது மாதிரி ஹரிநாடார் ஒரு 350 பவுன் நகையை போட்டு அப்படி திங்கு திங்கு நடந்து வர்றது வந்து சாமி வீதி உலா வர்ற மாதிரி நினைச்சிட்டு எல்லாரும் அவரை ஆச்சரியமா பார்க்க வந்த பெரும் கூட்டம் தான் அந்த 37,000 ஓட்டுகளா அவருக்கு கன்வெர்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமான விஷயங்களை அவர் அந்த நேரத்துல தேர்தல் யுத்திகளை பயன்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப சரியா சொல்லப்போனா ஹெலிகாப்டர்ல வந்தது மட்டும் இல்லாம வேறு சில விஷயங்கள், அதுல ரொம்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா நகைகளோடு அவர் வலம் வந்ததா இருக்கலாம், கேரவேன்ல வச்சு வந்ததா இருக்கலாம், பவுன்சர்ஸ் கிட்டத்தட்ட இவங்க வருகிற பொழுதே இவங்களை சுற்றி ஒரு 10-15 பவுன்சர்ஸ் வந்து நின்றுட்டு அங்க தள்ளி இங்க தள்ளுன்னு சொல்றது மக்கள் கிட்ட ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு கொண்டு போனாங்க. இது எல்லாம் சேர்ந்து அந்த தொகுதியில 37,000 ஓட்டை ஏற்படுத்துச்சு. சரி, இப்ப நம்ம இன்னொரு கணக்கீடுக்குள்ள வர வேண்டியிருக்கு. ராக்கெட் ராஜாவுக்கு பக்கபலமா இருந்தவர் ஹரிநாடார், ஹரிநாடாருக்கு பக்கபலமா இருந்தவர் ராக்கெட் ராஜா. அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு ஹரிநாடாரை பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனா இந்த 2 பேருக்கும் இடையில கடுமையான யுத்தம் ஏற்பட்டு இப்ப 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரிவுக்கு மையப்புள்ளி என்னவா இருந்துச்சுன்னா, இவர் மேல விழுந்த ஹரிநாடார் மீது விழுந்த மோசடி வழக்குகள். அது ஒரு வகையான காரணம். இது வந்து ராக்கெட் ராஜா தரப்பு சொல்லக்கூடிய காரணம். அது என்ன மோசடி வழக்குன்னா, தேர்தல் முடிஞ்சிருச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 37,000 வாக்குகள் வாங்கிட்டாரு ஹரிநாடார். தேர்தல்லாம் முடிந்த ஒரு 2 நாட்கள்ல திடீர்னு கைது செய்யப்பட்டார் ஹரிநாடார். கைது செய்யப்பட்டவர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்து அவர் பாளையங்கோட்டையில் கொஞ்ச நாள் இருந்தார், புழல்ல இருந்தார். அவர் இல்லாத சிறையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஷிஃப்ட் முறையில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் விழுந்துச்சு. ஆனால் முதல் வழக்கு, மைய வழக்கு என்னது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபர். அந்த தொழிலதிபருக்கு கடன் வாங்கி தரதா சொல்லி 7 கோடி ரூபாய் கமிஷன் மட்டுமே வாங்கினதா. 7 கோடி ரூபாய் கமிஷனே கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கடன்ங்கிறது நம்மளே சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டியதான். அந்த வழக்கு தான் முதல் வழக்கா பதியப்பட்டுச்சு. அதற்கு பின்பு வரிசையா அவர் மீது வழக்கல் வந்து விழுந்துச்சு. குஜராத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் எனக்கு 1.5 கோடி ரூபாய் வாங்கினாரு, கடன் வாங்கி தரதான்னு சொல்லி, ஆனால் வாங்கி தரலன்னு அவர் போட்ட வழக்கா இருக்கலாம். இப்படி பல்வேறு வழக்கல் குஜராத்தில் இருந்து விழுந்தது, டெல்லியில இருந்து ஒரு வழக்குன்னு பல்வேறு வழக்களால தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் சிறையில் இருந்தாரு ஹரிநாடார். இந்த இவ்வளவு சூழல் நெருக்கடிகளுக்கு மத்தியில
அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஹரிநாடார் நீக்கப்பட்டிருந்தார். அதுக்கு ராக்கெட் ராஜா தரப்பு சொன்ன காரணம் என்னன்னா, பல பேர்ட்ட பண மோசடி பண்ணியிருந்தாரு, அதனால கட்சி நடவடிக்கை எடுத்து அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹரிநாடார் தரப்பில் கேட்கிறப்ப அவங்க என்ன ஒரு காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து முதல் மனைவியை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், இரண்டாவதாக மலேசியாவை சேர்ந்த பெண் மஞ்சு என்பவரை நான் திருமணம் செய்திருக்கேன், அந்த பெண்ணிடம் வந்து நான் வந்து கைதான உடனே இது வந்து பண மோசடி வழக்கு அப்படிங்கிறதுனால என்னோட சொத்துக்களை எல்லாம் சீஸ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு தான் திரும்பி கோர்ட்ல இருந்து எடுக்க முடியும். கோர்ட் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிருச்சு. கடன் யாருக்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டியிருக்கோ, பணம் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்றதுக்காக இந்த நகைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. என்கிட்ட இருந்த 350 பவுன் நகையும் இப்ப கோர்ட்ல தான் இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயங்களுக்கு மத்தியில இது எல்லாத்துக்கும் மேல ஐடில ஃபைன் கட்டினா விட்டுருவாங்க. ஒரு என்னுடைய மனைவி நான் மஞ்சு கிட்ட சொன்னேன், நீ ராக்கெட் ராஜாவை போய் பாரு, அவர் எப்படி காப்பாற்றுவாருன்னு. ஆனால் அவர் வந்து முதல் மனைவியோடு சேர்ந்துட்டு எனக்கு எதிராக ஏராளமான சதிகளை செய்தார். எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு என்னுடைய கார்கள் எல்லாம் ராக்கெட் ராஜா கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த கார்களை திருப்பி கேட்டேன், குறைந்தபட்சம் அந்த கார்களை கூட எனக்கு திருப்பி தரல. ரொம்ப போராடினேன், என்னுடைய வழக்கறிஞர் பிரசன்னா மூலமாக பேசினேன், அவரும் சொன்னார் முன்னாடி மாதிரி இல்லை, அவர் காரை தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்லாம் ராக்கெட் ராஜா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஹரிநாடார் தரப்பு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ராக்கெட் ராஜாவினுடைய உடன்பிறந்த சகோதரர் பாலகணேஷ் அப்படிங்கக்கூடிய வழக்கறிஞர், சீனியர் வழக்கறிஞர், அவர்கிட்டையும் இவர் பேசினதா சொல்லப்படுது. பேசி அவர்கிட்டையும் கேட்டாராம். அப்ப அவரு காரை கொடுக்க வந்திருந்த இடத்துல ஆறுமுகம் அப்படிங்கிறவரை இவர் வாங்க அனுப்பியிருக்காரு ஹரிநாடார். அவருக்கே போன் போட்டு ராக்கெட் ராஜா திட்டினதாகவும் ஹரிநாடார் குற்றச்சாட்டுகளை கிளப்பியிருக்கார். ஸோ இந்த 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய முட்டல் மோதல் முனங்கல்களால ஹரிநாடார் நம்ம மீண்டும் இயங்கித்தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியில, நிர்பந்தத்துல வேற வழியே இல்லாம கடைசியா சாதிய கட்சிக்குள்ள ஒரு அடைக்கலம் தேடி தன்னோட ஜாதி பெயரையே கட்சியினுடைய பெயராகவே வைத்து களத்துக்கு வந்திருக்கார். இது நாள் வரைக்கும் இயங்கின நாடார் சமூக கட்சிகள் எதுவுமே ஒரு சரத்குமார் தொடங்கின கட்சியா இருந்தா சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு அவர் சமத்துவத்தை தான் பேசினார். எர்ணாவூர் நாராயணன் தொடங்கின கட்சி சமத்துவ மக்கள் கழகம்னு அதுக்குள்ள ஒரு சமத்துவம் தான் பேசினார். இதே நேரத்தில் என்ஆர் தனபாலன் தொடங்கின கட்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சின்னு காமராஜர் புகழ் தான் பாடினார். ஏன் நம்ம இவர் ராக்கெட் ராஜா தொடங்கின கட்சியில் கூட குற்ற பின்னணி கொண்ட பல்வேறு வழக்கல்ல தொடர்புடைய பல்வேறு முறை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராக்கெட் ராஜா தொடங்கின அந்த கட்சியில் கூட பனங்காட்டு படை என்கிற ஒரு குறியீட்டு வார்த்தை தான் இருந்துச்சு. பனை மரம் வந்து அதிகமான அளவுக்கு நாடார் சமூக மக்கள் வளர்க்கக்கூடிய ஒரு மரம்ங்கிறதுனால அதை குறியீட்டு வார்த்தையாக தான் வச்சார். ஆனால் இவர் தன்னுடைய கட்சியினுடைய பெயரிலேயே ஜாதியை பழிச்சென்று தெரிய வேண்டும் என்பதற்காக சத்திரிய சான்றோர் படை என்று வைத்துவிட்டு களத்துக்கு வந்திருக்காரு ஹரிநாடார். ஆனாலும் இதில் மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்ம முன்னாடியே உட்பிரிவுகளை பிரிச்சுட்டோம். கிட்டத்தட்ட 19 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் ஹரிநாடாரினுடைய உச்சபட்ச இலக்கு, அதிகபட்ச இலக்கு என்பது ஆலங்குளம் தொகுதிக்குள் அரசியல் செய்வது என்பதாத்தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் அது எடுபடுமா அப்படின்னு கேட்டால், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள அன்றைய நாளில் இவங்க காட்டின ஒரு மாஸ், இவருக்கு பின்னாடி இருந்த ராக்கெட் ராஜா, அந்த இளைஞர்கள்கிட்ட இவங்க ஏற்படுத்தின தாக்கம், ஒரு சினிமா மோகமான ஒரு அரசியல் மெத்தடை கொண்டு போனது, பூங்கோதை ஆலடி அருணா மீது இருந்த எதிர்ப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 37,000 ஜாதி ஓட்டுகளை அப்படியே முழுசாக ஒரு 37,000 ஜாதி ஓட்டுகளாக ஒரு ஜாதி ரீதியான வாக்கு திரட்சியாக கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஸோ அதுதான் அதிகபட்சமாக அந்த தொகுதிக்குள்ள ஹரிநாடார் தரப்பால் செய்ய முடியக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா அவர்களுடைய சப்போர்ட் தேவையாக இருந்துச்சு. ஸோ ஹரிநாடாரினுடைய இந்த முயற்சி ஈடேறுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் ராக்கெட் ராஜாவினுடைய வலதுகரமாக இருக்கின்ற முறை ஹரிநாடாரின் பின்னால் நின்றார்கள் தென் மாவட்டத்தினுடைய, குறிப்பாக நாடார் சமூகத்தினுடைய இளைஞர்கள். அவர்கள் இப்பொழுது யார் பக்கம் நிற்கப் போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியையும் சவாலையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பார்க்கலாம், காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். ஹரிநாடார் கோட்டைக்கு செல்ல போகிறாரா அல்லது அரசியல் களத்தில் கோட்டை விட போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.